அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளியான படம் பாம். இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல காயக்கம்மாப்பட்டிங்கிற ஊர்ல மக்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல எல்லாரும் நினைக்கிற ஒரே விஷயம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு மலைக்கு மேல வர சக்தியை பார்த்தா ஊர் நல்லா இருக்கும், அப்புறம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூட நம்பிக்கை. அந்த நேரத்துல மலையில இருந்து வரும் கல்லு கீழே விழுந்து ரெண்டா உடைய இந்த விஷயம் நடக்கிறதுனால ஊர் ரெண்டா பிரியுது. இதனால இவங்களுக்கு பிரிவினை ஏற்படுது. இரண்டு ஊருக்கும் ஆகாம இருக்கு. அந்த ஊரை ஒண்ணு சேர்க்கறதான் காளி வெங்கட்டோட வேலை. இதுக்குன்னு இவர் எவ்வளவு பிளான் போடுறாரு. இவரோட நண்பர் தான் அர்ஜுன் தாஸ். எதையும் எதிர்த்து பேசாமல் அப்பாவை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவரோட ஃப்ரெண்டான காளி வெங்கட் இறந்து போயிடுறாரு. ஆனாலும் அவர் யாருமே தூக்க முடியல, அர்ஜுன் தாஸ் மட்டுமே தூக்க முடிஞ்சது. பின்பு காளி வெங்கட் இறந்த பிறகு இந்த ஊர் அர்ஜுன் தாஸ் எப்படி சேர்த்தாரு, அடுத்து என்ன எதுதான் இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்துல அர்ஜுன் தாஸை பார்க்கும்போது ஆனா இவர் தானே இது அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சட்டிலா நடிச்சிருக்காரு. இவரோட வாய்ஸ் கூட மென்மையா தான் இருக்குது. இவர் சத்தம் போட்டாலே எல்லாரும் பயந்துருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையா நடிச்சிருக்காரு.